தியேட்டர் விசிட் நிறைய இடத்துல போயிருந்தோம். ஃபுல் க்ரௌடு. ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு சைலண்டா இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அங்க வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பாத்ரூம் போர்ஷன். நான் இங்க அப்படியே அழுதுட்டு இருக்கேன். அப்படியே கண்ணெல்லாம் எனக்கு அப்படியே இதாகி ஊத்திக்கிட்டு இருக்கு. அங்க சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்க அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது இருக்குல்ல, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருத்தரை நீங்க ஈஸியா கோவப்படுத்திடலாம், ஈஸியா வந்து அழுக வச்சிடலாம், ஈஸியா அவங்களை காண்டாயத்திடலாம், அவங்களை நீங்க சபிச்சிடலாம், சாப விட்டுறலாம். ஒருத்தரை சிரிக்க வைக்கிறன்றது அது ஒரு பிளஸ்டான ஒரு விஷயம். யோகி பாபனை கால் பண்ணாரு, குக்கித் கோமாலன், தங்கதுரை, குறைஷி, தீனா, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்கெல்லாம் காமெடியன்ஸ், அவங்கெல்லாம் ஆல்ரெடி காமெடியன்ஸ். அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீ ஹோல்ட் பண்ற, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற, எல்லாரையும் நீ வந்து கிளாப் பண்ண வைக்கிறன்றது வந்து அவங்க சொன்னாங்க. அதை நான் அது சொல்லும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை. ஏன்னா நான் ஏன் ரெடியா இல்லைன்னா, அப்போ வரைக்கும் நான் படம் பார்க்கல. ரிலீஸ் ஆகி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நான் தியேட்டர் விசிட் போறேன். அது வரைக்கும் என்னால் படம் பார்க்குற மூமெண்ட் எனக்கு கிடைக்கல. படம் பார்க்கும்போது எனக்கு அந்த எல்லாருடைய இது லிட்டரலி எனக்கு தரையா ஊத்தி இந்த கிளைமேக்ஸ்ல அழுதுகிட்டு இருப்பேன்ல, அந்த ஃபீல் தான் எனக்கு அந்த மூமெண்ட்ல இருந்துச்சு. ஐ ஃபீல் லைக் ஓகே, இது இவ்வளோ பேரை நம்ம சிரிக்க வைக்கிறோம்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய பொறுப்பு. இதை நம்ம தலையில கரெக்டா எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயத்தை ஒழுங்கா பண்ணிடணுன்ற ஒரு பயம் எனக்கு கொடுத்துச்சு. ஐ ஃபீல் பிளஸ்.